வெல்கம் டு நேத்தோட மேட்ச் சொல்லிட்டா போச்சு. ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் அப்படின்றது வரும். யாரோ 10 பேர் அடிச்சு டானானவன்டா இல்லைடா நான் அடித்த 10 பேருமே டானுங்க தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சினாரியோவை கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாஷிங்டன் ரஷீத் கான், இது எல்லாத்தையுமே தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அப்படின்னு பேசப்பட்ட இஷாந்த் சர்மா அப்படின்னு சொல்லி 5 பேருக்கு அடின்னு சொல்லி அடிச்சு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம் அப்படின்னா யங்கஸ்ட் பிளேயராக செஞ்சுரியை போட்டிருக்காப்புல நம்ம வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பையன் வந்துட்டு அவுட் ஆகி போகும்போதுனா சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு போகிறான் பாருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன எல்லாத்துக்குமே நான் நின்று ஆடினா இதாண்டா அவங்க நிலமை அப்படின்னு சொல்லி பேயாட்டம் ஆடி இருக்காரு வைபவ் அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு 2-3 இன்னிங்ஸ் விளாண்டாப்ல அப்படின்னா 15 வயசுல கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கே அவரை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நேற்று மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை கமெண்ட்டில் போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.